Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. இந்த வீடியோல பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். சென்டெக் 2022-23 உடைய அட்மிஷன் வந்து எப்போ ஓபன் ஆக போகுது, அது மாதிரி அட்மிஷன் டேட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அட்மிஷன் போடும்போது, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னது, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்னது, இது எல்லாமே நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டென்டேவ் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண டேட் கிடையாது, பட் அசியூம் பண்ற டேட் தான் அது. ஸோ நீங்க 12th உடைய எக்ஸாம் வந்து நீங்க எழுதுறீங்க, 12th எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க சென்டெக் அப்ளை பண்ண முடியும். நீங்க அதே மாதிரி நீங்க பாண்டிச்சேரி ரெசிடென்ட்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க அதர் ஸ்டேட் ரெசிடென்ட்னா கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க 12th முடிச்சுட்டு வேற என்ன பண்ணணும், வேற எந்த காலேஜ் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா வந்து நீங்க சென்டெக் அப்ளை பண்ணலாம். நிறைய கோர்சஸ் உண்டு உங்களுக்கு, அண்ட் நிறைய குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு, நிறைய குட் காலேஜஸ் உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, அண்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்முடைய நியூ வியூவர்ஸ் கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நாங்க போற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்டெக் உடைய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் நாங்க போடுவோம் நாங்க. ஸோ கண்டிப்பா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் ஆன் சென்டெக் வந்து நாங்க வந்து இமீடியட்டா வந்து எங்க சேனல்ல வழங்குவோம் நாங்க. ஸோ அதனால தான் சொல்றோம், கண்டிப்பா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சென்டெக் 2022-23 உடைய டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, பட் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட்ஸ் பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் 12th எக்ஸாம் அப்படி எழுதிட்டீங்க கண்டிப்பாக வந்து சென்டெக் வந்து ரெடி ஆயிடுங்க, உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சென்டெக் 2022-23 உடைய டென்டேட்டிவ் டேட்ஸ் என்ன, அட்மிஷன் உடைய ப்ராசஸ் என்ன, டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவை, அது மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்ன, இதோடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்ப்போம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றது ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க, எங்க அப்ளை பண்றது, எந்த காலேஜ் போறது, என்ன கோர்ஸ் சூஸ் பண்றது சொல்லிட்டு. இந்த கன்ஃபியூஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க 12th முடிக்க போறீங்க இல்லை முடிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா சென்டெக் அப்ளை பண்ணுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி சென்டெக்ல வந்து நிறைய நல்ல கோர்சஸ் உண்டு, நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் உண்டு உங்களுக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ சென்டெக்கை வந்து அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்டெக் உடைய டென்டேட்டிவ் அட்மிஷன் டேட்ஸ் என்ன, நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சென்டெக் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு என்ன காலேஜஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் உண்டு, அதோடைய கம்ப்ளீட் ஓவர்வியூ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ சென்டெக் உடைய டென்டேட்டிவ் டேட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென்டேட்டிவ் டேட்ஸ் அது, ஆக்சுவல் ஒஃபிஷியலாக வந்து நியூஸ் கிடையாது இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து மேலே கீழே இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ சென்டெக் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3rd and 4th வீக் ஆஃப் மேன்னு சொன்னாங்க. ஸோ மேபி இப்போ நம்ம 4th வீக்ல வந்தாச்சு நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி 1st வீக் ஆஃப் ஜூனும் போகிற வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு ரெடியாக இருங்க நீங்கள். ஸோ சென்டெக் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மே லாஸ்ட்ல இல்லை சென்டெக் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டெக் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட்ல இல்லை ஜூன் 1st வீக்ல வர வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் டு அப்ளை ஆன்லைன் வந்து 4th வீக் ஆஃப் ஜூன். ஸோ இந்த 4th வீக் ஆஃப் ஜூன்ன்றது 4th, 5th இல்லை 6th வீக் ஆஃப் ஜூன் கூட மாற வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீசிங் டேட்ல 3rd வீக் ஆஃப் ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க, பட் இதுலயும் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 1st வீக் ஆஃப் ஆகஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1st வீக் ஆஃப் செப்டம்பர் இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், செகண்ட் ரவுண்ட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், லாஸ்ட் டேட் டு டேக் பார்ட் இன் செகண்ட் ரவுண்ட், இதெல்லாம் வந்து டேட்ஸ் வந்து ஃபர்தர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சென்டெக் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டென்டேட்டிவா பார்த்தீங்கன்னா 3rd, 4th, 3rd வீக் முடிஞ்சாச்சு. இப்போ 4th வீக் இல்லது 1st வீக் ஆஃப் ஜூன்ல வந்து வர வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்க வந்து ரெடியா இருங்க நீங்க. நெக்ஸ்ட் பாருங்க டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் சென்டெக் 2023 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் டு ஃபில் சென்டெக் 2022-23 அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நீங்க சென்டெக் 2022 and 23க்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களால பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது. ஸோ டாக்குமெண்ட்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பாருங்க நீங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் நேஷனாலிட்டி, அந்த சர்டிபிகேட் வேணும் உங்களுக்கு, அதை எடுத்து வச்சுக்க நீங்க. பெர்மனன்ட் இன்டிகிரேட்டட் சர்டிபிகேட், இது பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க SC, ST இல்லை வந்து ட்ரைபல் காஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைபல் காஸ்டா இருந்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க சர்டிபிகேட் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ நீங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பா அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும், நீங்க அதுவும் தேவைப்படும் உங்களுக்கு. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு, பர்த் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க் ஷீட், சர்டிஃபிகேட் ஆஃப் கிளாஸ் 12th and அதர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கணும், அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்ன்றது. நெக்ஸ்ட் பாருங்க காஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார் ரிசர்வேஷன். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி இல்லை காஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும்.
applicant recent and colored photographs. So உங்களுடைய applicant உடைய color photograph, recent photograph, passport photograph இருக்கணும். Photographs of the applicant should not be older than 3 months from the date of filling of the application form. So photographs உங்களுடைய passport photographs எல்லாம் புது passport photographs வச்சுக்கீங்க நீங்க ரொம்ப 3 months ஓல்டுக்கு மேல வச்சுக்காதீங்க நீங்க. Certificate of community if applicable. So sometimes வந்து community certificate கேட்பாங்க. So உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து applicable இருந்தால் நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ மேலே கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே அப்ளிகபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்ளிகபிளாக இருக்கோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள். ஸோ முன்னாடியே சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது. அதே மாதிரி உங்களுடைய நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட் இல்லை உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ரீசெண்டாக ரெனியூ பண்ண மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் அதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலிஜிபிலிட்டி. ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டெக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நேஷனல் லெவலில் டொமிசைல் லெவலில் அவங்களுடைய ஏஜ் கிரைட்டீரியா என்னன்னு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. நேஷனாலிட்டி லெவல் பார்த்தா ஆல் தி அப்ளிகன்ஸ் ஹூ ஆர் இந்தியன்ஸ் நேஷனல்ஸ் கேன் அப்ளை ஃபார் சென்டெக். சென்டெக் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரி ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணணும் கிடையாது, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி டொமிசைல், இப்போ நீங்கள் வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட்னா அப்ளிகன்ஸ் ஹூ கம் ஃப்ரம் தி யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி must have to possess a domicile certificate. ஸோ உங்களுடைய ரெசிடென்ஸ் அண்ட் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், அது மேண்டேட்ரி. அது இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் தான், நீங்கள் பாண்டிச்சேரி அப்ளை பண்ணுறீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய ஏஜ் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, அதை கீழே பார்த்துங்க, அது முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டெக் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் குரூப்ஸ். இப்போ சென்டெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ பாரதிதாசன் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் இருக்கு, டகோர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, ராஜீவ் காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, பெருந்தலைவர் காமராஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, கஸ்தூர்பா காலேஜ் ஃபார் உமன் இருக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் இது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க சென்டெக் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜஸ் இருக்கு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் டீம்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே. ஸோ நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி, இதில் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி அப்ளை பண்ணலாம் நீங்கள். புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி பெக், இது பெருந்தலைவர் காமராஜ் இன்ஸ்டியூட் காரைக்கால், மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஏ எல்எல்பி அப்ளை பண்ணுவீங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்கால், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அப்ளை பண்ணுவீங்க. ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் மாஹே. அண்ட் இது பக்கத்தில் பாருங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு. ஸோ நிறைய காலேஜ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து சென்டெக் உடைய அப்ளிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக வந்து அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் போது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்களுடைய மார்க்ஸ் வந்து எந்த மார்க்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கீழே லிஸ்ட் கொடுத்துருக்கேன் நான், அந்த லிஸ்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நிறைய காலேஜஸ் பாண்டிச்சேரி அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்கும் இருக்குது, செல்ஃப் டீம்டும் இருக்குது உங்களுக்கு. ஸோ சென்டெக் உடைய 2022 and 23 உடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் உடைய டேட் இன்னும் வரல. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் மேல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் மே இல்லை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் டேட்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் அதே மாதிரி எந்த கன்ஃபியூஷனில் இருக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பிடெக் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை பிபிஎஸ்சி அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்சஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை டிப்ளமா கோர்சஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்டெக் அப்ளை பண்ணலாம். நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஜோடி ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வந்து 12th வந்து இப்போ யாரோட எக்ஸாம் எழுதிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நிறைய 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும், ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சென்டெக் உடைய ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களை வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுவோம் உங்களை. ஃபர்தராக வந்து நீங்கள் சென்டெக் உடைய 2021 and 22 வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து பார்க்கலாம். லிங்க் கொடுத்துருக்கேன் நான். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் நாங்கள் லாஸ்ட் இயர். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கூடிய ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து சென்டெக் கூடிய ப்ரொசீஜர் என்னது, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்னது, அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கணும்னா நீ வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கெட் ரெடி ஃபார் சென்டெக் அப்ளிகேஷன். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் சென்டெக் கூடிய அப்டேட்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்க இந்த வீடியோ வந்து ஒரு பேஷன்ஸா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.